ஸோ லாஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்தது காங்டேவா அவங்களுடைய கோவர்க்கர் நம்ம ஹரி அவங்களுடைய அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ணில் மின்கே இவங்க 2 பேருக்கு நடுவில் இருந்த அந்த கான்ட்ராக்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹரி அவங்களோட வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக நம்ம காங்டே அவங்ககிட்ட பேசிகிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். பரவாயில்ல, அவனோட பாஸ் ரொம்ப செல்ஃபிஷ்னு வீட்டில் அப்படியே என்னை பற்றி சொல்லி வச்சிருக்க. ஹரியும் பதிலுக்கு இல்லை நான் வேணும்னே உங்களை பற்றி அப்படி எதுவும் தப்பாக சொல்லலை, இதான் சான்ஸ்னு இவனும் வேணும்னே நம்ம ஹரிக்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீ என்னை பற்றி உன்னோட வீட்டில் தேவையில்லாததெல்லாம் சொல்லி வச்சிருக்க. நம்ம கான்ட்ராக்டை பிரேக் பண்ணுற மாதிரி தான் நீ இந்த இடத்துலையும் நடந்திருக்க. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட அந்த அளவுக்கு அதிகமான பணமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். பேசாமல் இதுக்கான பனிஷ்மெண்ட்டாக நீ என்ன கிஸ் பண்ணு அப்படின்னு கேட்குறான். இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த வழியாக வர்ற மின் இதெல்லாம் கேட்டுட்டு நேராக வந்து வேற எதை பற்றி யோசிக்காம நம்ம காங்டேவே அடிச்சிடறோம். ஹரிக்கு ஒரு செகண்ட் நீங்க என்ன நடந்ததுன்னே தெரியல. மின் நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாங்க. நீ சும்மா இனிமே நீ எதுவும் பேசாத, இந்த காங்டே கிட்ட நான் பேசுறேன். நீங்க எதுக்காக ஹரியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவளை இப்படி எல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நம்ம காங்டேவும் கோவத்துல அவன் அடிக்கலான்னு போறான். ஹரி நடுவில் வந்து அவங்க 2 பேருமே தடுத்துடுறாங்க. இந்த ஏரியால போலீஸ் வேற ரவுண்டிங்ல இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஹரி என்ன பண்றாங்க, மிஸ்டர் காங்டே இப்ப நீங்க உடனே இங்க இருந்து வீட்டுக்கு போங்க, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் தெளிவா பேசிக்கலாம்னு சொல்றாங்க. அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு மின்னோட கையை பிடிச்சிட்டு அவனை வேக வேகமா இங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. நம்ம காங்டேவால இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியல. அந்த மின் தான் வந்து என்ன அடிச்சான், இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காளே அப்படின்னு. இவளுக்கு உண்மையாவே நம்மள பிடிக்கலையா, நம்ம மேல கொஞ்சம் கூட கேரே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாளேன்னு சொல்லி கவலைப்படுறான். இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த மின்ன அவனுக்கு கிடைச்ச அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கையில வச்சுக்கிட்டு ஹரிக்கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நீ என்கிட்ட எதுவும் மறைக்க ட்ரை பண்ணாத, அந்த கான்ட்ராக்டை பார்த்து எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த காங்டேக்கு அவன் கேட்கிற பணத்தை நீ தர முடியலன்றதுக்காக தான் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கியா? இப்படி எல்லாம் நடக்குது, நீ ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கன்றது என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம். இவன் இப்படி காங்டேவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு நம்ம ஹரியும் டென்ஷன் ஆகி என் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நீ நினைக்கிறேன்? நீ என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனா இது என்னோட பர்சனல் விஷயம், இதுல நீ தலையிட தேவையில்ல. நீ திரும்ப காங்டேவை மீட் பண்ணும்போது நீ அவர் அடிச்சதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அவங்க அங்கிருந்து எழுந்து போகும்போது இந்த மின் வேற மறுபடியும் பேசிட்டு இருக்கான். நீ இப்ப நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது உனக்கு காங்டேவை பிடிச்சிருக்குன்னு. ஆனா அவர் எந்த அளவுக்கு ரிச்சான ஒரு பர்சன் அப்படின்றது உனக்கு தெரியும். நீ அவரோட லைஃப் பார்ட்னரா இருக்கணும்னு நினைச்சனா நீ கண்டிப்பா நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி இவன் பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹரி எதுவுமே சொல்லாம அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹரி இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ல அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசவில்லைன்னா அவர் என் மேல செம்ம கோவத்துல இருப்பாரு. சரி அவனுக்கு மெசேஜ்ல சொல்லலாம்னு சொல்லி இவங்களும் பேராவா டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி என்னென்னமோ விஷயம்லாம் நடந்துருச்சு. நான் அந்த மின்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் அப்படி பண்ணல. அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். அதே மாதிரி அங்க பக்கத்துல ஒரு போலீஸ்காரும் ரவுண்டிங்ல இருந்தது. இங்க அப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றது மட்டும் வெளியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இது கொஞ்சம் பெரிய நியூஸ் ஆகியிருக்கும். அதனாலதான் மிஸ்டர் காங்டே நான் உடனே உங்களை அங்க இருந்து போக சொன்னேன்னு டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹரிக்கு அந்த மெசேஜ் சென்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஏகப்பட்ட குழப்பம். கடைசியில அவனுக்கு டைப் பண்ணி வச்சது எதுவுமே அனுப்பாம மொத்தமா டிலீட் பண்ணிடுறாங்க. இதே நேரம் நம்ம காங்டே நைட்டு தூங்காம அப்படியே வீட்டுல சோகமா உட்காந்துருக்கான். அவனுடைய மைண்ட்ல இந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப ஹரிகிட்ட இருந்து மெசேஜ் வருதா, அவனும் ஆர்வமா அதை எடுத்து பாக்குறான். அவங்க எமோஷனலா ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்ல. இன்னைக்கு நீங்க சரியான டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னுடைய அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கு அதுக்கு எவ்வளவு தந்திருக்கீங்களோ அதெல்லாம் நான் சீக்கிரமே உங்களுக்கு ரிட்டர்ன் தர ட்ரை பண்றேன் அப்படின்னு. நம்ம காங்டே இந்த மெசேஜை படிச்சதும் இன்னும் கடுப்பாயிடுறான். இன்னைக்கு நடந்த பிரச்சனையில என்ன சப்போர்ட் பண்றதை பத்தி ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா காசு ரிட்டர்ன் தரதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹரி அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து அவங்களுடைய போனை தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மெசேஜ் பண்ணியிருந்தோம் ஆனா அதுக்கு காங்டே கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரலையே அப்படின்னு. ஆக்சுவலா இப்ப நம்ம ஹரி அவங்களுடைய டீம்ல இருக்கிறவங்களும் ஃபீல்டு ட்ரிப்க்கு போறதுக்காக பக்கவா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம செசாங்க காட்டுறாங்க. அவர் இப்பதான் ஆஃபீஸ்க்கு என்டர் ஆகுறாரு. காரை பார்க் பண்ணிட்டு அவன் நடந்து வரும்போதே பார்த்தா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஜின்யாங்க இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவனை மீட் பண்ணிட்டு போலான்றதுக்காக தான் வந்து சொல்லி அவனுக்கு ஒரு கிஸும் தந்துட்டு உன்னோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம வெளியே போலான்னு ஒரு பிளானிங்கும் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம செசாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா ஸ்மைல் பண்ணிட்டு நடந்து வரும்போது தான் கவனிக்கிறோம் நம்ம காங்டே இங்க தான் நின்னுட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் இங்க நடந்துட்டு இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டான் போல இருக்கு. காங்டே கோவமா இருக்கான்றது புரிஞ்சுக்கிட்டு வந்து அவனை சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கான். நான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். இதுக்கு சரியான டைம் வரும்போது உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னன்னா எனக்கு ஜின்யாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேருமே லவ் பண்றோம். உங்களுக்கும் ஜின்யாங்க நடுவில் ஆல்ரெடி ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லை. ஆக்சுவலா அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. காங்டேவும் வேணும்னே அவங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்கோம். ஆனா நீ திடீர்னு இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம காங்டேவனோட ரூமுக்கு வந்தா உள்ள தாத்தா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தாத்தா நீங்க எதுக்கு திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்க காங்டே நான் உன்னோட விஷயத்துல ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ என்னோட பேச்சை கேட்கவே மாட்டேன். அதனால இனிமே நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு வழக்கம் போல பிளைண்ட் டேட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹரி அவங்களுடைய டீம் கூட ஃபீல்டு ட்ரிப்புக்கு வந்திருக்காங்கல்ல. அங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேட்ச் தான் நடந்துட்டு இருக்கு. அதை தான் காட்டுறாங்க. இந்த கேம் நம்ம ஹரிக்கு விளையாட தெரியும் போல இருக்கு. நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு பால் அவங்க மேல படாம தரையில உட்காந்து மிஸ் பண்றேன்னு சொல்லி கையை உடைச்சிக்கிறாங்க. அவங்க கையில நல்லா அடிபட்டுருதா. உடனே மொத்த டீம் வந்து ஹரி உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது
தான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டும் போகுது. இந்த மேட்ச்ல யார் நல்லா ஸ்கோர் பண்ணி கடைசியில வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னா நம்ம பாஸ் காங்டே கூட அவங்க டின்னர்ல சாப்பிட்டுட்டே ஒண்ணா பேசலாம். இதை கேட்டதும் டீம்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப குஷி ஆகிடுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் காங்டே ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ ஏன் நம்ம ஹரியோட டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு கூட ஃபேஸ்ல மேக்கப் எல்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹரிக்கு ஒரு ஐடியா வருது. மிஸ்டர் காங்டே கிட்டே இப்ப என்னால மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ பேச முடியாது. அவரை நேரில் மீட் பண்ணி அன்னைக்கு நடந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க நல்ல சான்ஸ். இன்னொரு பக்கம் நம்ம காங்டேவை காட்டுறாங்க. அவனுடைய ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அவன் பயங்கர கோவத்துல இருக்கான்னு. என்ன நடந்திருக்குன்னா அவனுடைய தாத்தா இங்க வந்தாருல ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிருக்காரு. இன்னைக்கு நைட் உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் இருக்கு. ஒரு பொண்ணு ஒன்று மீட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப தாத்தா யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காருன்னா அந்த ஜின்யாங்கோட கசினை பத்தி தான். அந்த பொண்ணோட அம்மா கிட்ட நான் நேரடியா பேசிட்டு அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட்லாம் தந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம செசங் கேட்கறான். இப்போ நீங்க என்னதான் பண்ண போறீங்க? இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்துல சரியான ஒரு முடிவு எடுத்தாகணும். ஹரிய மறந்துட்டு உங்களுடைய தாத்தா சொல்லியிருக்க அந்த பொண்ணு போய் மீட் பண்ண போறீங்களா என்ன அப்படின்னு. இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம காங்டேவும் ஏதோ ஒன்று பிளான் பண்றான். ஆனா அது என்னன்னு தான் நமக்கு தெரியல. இப்ப நம்ம ஹரிக்கு கையில அடிபட்டு இருந்ததுல அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வேற டீம்ல இருந்து வந்திருக்கிற எல்லாருமே நம்ம பாஸ் கூட டின்னர் ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. இது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம் தான். நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும் போது தான் நம்ம ஹரிக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. கையில அடிபட்டு இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ரிஸ்க் எடுத்து இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டு நம்ம மிஸ்டர் காங்டேவை போய் நேரில் மீட் பண்ணி பேசணும்னு முடிவு பண்றாங்க. அங்க பார்த்தா காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. ஹரியால விளையாட முடியாதுல்ல, அதனால ஹெட் என்ன பண்றாங்க, அவங்க டீம்ல இருந்தே ஒரு பையனை செலக்ட் பண்ணிருக்காங்க. எப்படியாவது நீ இதில் விளையாடி வின் பண்ணு. டின்னர் பார்ட்டி பத்திலாம் நீ எதுவும் யோசிக்காத. நம்ம டீமுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, அதை நீ மெயின்டைன் பண்ண அதுவே போதும். இப்படிலாம் மோட்டிவேஷன் கொடுத்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹரி உள்ள இருக்கிறாங்க. அது ஒரு மாசான ஹீரோயின் மாதிரி. டீம்ல இருக்கிற எல்லாருமே அவங்கள தான் ஆச்சரியமா பாக்குறாங்க. கையில அடிபட்டு இருக்கு இருந்தாலும் ஹரி வந்து திரும்ப கான்பிடென்ட்டா விளையாடுறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு. அவ்வளவுதான் மேட்சும் ஆரம்பிக்குது. எப்படியோ நம்ம ஹரி அவங்க டீம்ல இருக்கிறவங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்கள காலி பண்ணிட்டே வராங்க. கடைசியா நம்ம ஹரிக்கும் ஆப்போசிட் டீம் சேர்ந்து ஒரு பொண்ணுக்கும் தான் ஃபைட். அதாவது அந்த அளவுக்கு ஃபயர் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இவங்க தூக்கி போட்டிருக்க அந்த பந்து பொண்ணு மேலேயும் படுது. சும்மா நின்னுட்டு இருந்த ஹரியோட கோவர்க்கர் மேலேயும் ஒரு அடி. ஷோல்டர் பிடிச்சிட்டு அவர் அங்கேயே கீழே விழுந்துடுறாரு. ஆனா அவரை யாரும் போய் பார்க்கல. ஹரி எப்படியும் அந்த காம்படிஷனை வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா வந்து அவங்கள தான் பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹரிக்கு தெரியுது. வந்ததுல இருந்து நம்ம பாஸ் இந்த இடத்துல பார்க்கவே முடியல. அவரை பத்தி இப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இன்னைக்கு ஒரு பிளைண்ட் டேட்காக வெளியே போயிருக்காரு. ஆனா அவர் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காருன்னு எல்லா டீடைல்ஸும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹரியோட ஃபேஸ் ரொம்ப டல் ஆகிடுது. ஏன்னா அவங்களும் காங்டேவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை போய் எப்படி அவர்கிட்ட சொல்றதுன்னு தான் அவங்களுக்கு தெரியல. இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சு நம்ம ஹரி டாக்ஸில போகும்போது கூட இதை பத்தி தான் யோசிச்சிட்டே போறாங்க. டிரைவர் கிட்ட உடனே நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ பல முயற்சிக்கு அப்புறம் காங்டேவோட நம்பருக்கு தைரியமா கால் பண்ணிடுறாங்க. அவன் அட்டன் பண்ணதும் நம்ம ஹரி வேற எதை பத்தி யோசிக்கவே இல்லை. அவங்க மைண்ட்ல என்ன இருக்கோ எல்லா விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மேட்ச்ல வின் பண்றவங்கள நீங்க டின்னர்ல மீட் பண்றது தானே பிளான். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு நான் அந்த மேட்ச்லயே வின் பண்ணேன். கடைசி நேரத்துல நீங்க இப்படி பண்ணது ரொம்ப தப்பு தெரியுமா? இப்ப நீங்க ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போய் ஒரு பொண்ணை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட இருந்து கால் மெசேஜ் வரும். நான் மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் வரவே இல்லை. இப்படி அவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் கேட்டு கார்ல உட்காந்து நம்ம காங்டேவும் சிரிச்சிட்டு இருக்கான். கடைசியா நம்ம ஹரியும் எப்படியோ அவங்களுடைய லவ் காங்டே கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த ஒரு நாள்ல நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன்னு. இனிமே நான் வேற யாரை பத்தி யோசிக்க போறது இல்லை. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்றாங்க. மிஸ்டர் காங்டே நீங்க என்ன வாயை திறந்து எதுவும் பேச மாட்டீங்க இவங்க கேட்கறாங்க. ஆக்சுவலா அவன் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான் சைலண்டா. அதுக்கப்புறம் தான் வாயை திறந்து பேசுறான். ஹரி நான் மேல கோவமெல்லாம் இல்ல. நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ற அப்படின்ற விஷயத்தை தானே சொல்லிட்டு இருந்தேன். அதை தான் இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருந்தேன். நான் வேற ஒரு பொண்ணை மீட் பண்றதுக்காக பிளைண்ட் டேட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சது நீ எவ்வளவு ஜெலஸா ஃபீல் பண்ற. இன்னொரு விஷயம் என்னன்னா நான் இன்னைக்கு பிளைண்ட் டேட்டுக்கு போகவே இல்லை. நீ எப்போ உன்னோட வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி உன்னோட வீட்டுக்கு வெளியே தான் நான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதை கேட்டுதான் அவ்வளவுதான் நம்ம ஹரி யூ டர்ன் போட்டு திரும்ப அவங்களோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இவனும் பொறுமையா அவங்களுக்காக வெயிட் பண்றதை விட்டுட்டு அவங்களை தேடி போறேன்னு சொல்லி கடைசியில ரெண்டு பேருமே டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிறாங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு ரெண்டு பேருமே கடைசியா காரை விட்டு இறங்கி நேரா ஒரு பிரிட்ஜ்ல வந்து மீட் பண்றாங்க. ஹரிக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு காங்டேவை நேர்ல பார்த்ததுல. ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றதெல்லாம் தைரியமா அவங்க கிட்ட சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன நம்ம ஹரிதான் நேரா அவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் அவனை கிஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு ஜின்யாங்கோட கசினை தான் காட்டுறாங்க. அவங்க இப்ப பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம காங்டேவை மீட் பண்றதுக்காக. அவன் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவே இல்ல. அதனால அவனுக்கு பதிலா செசங்க தான் அனுப்பியிருக்கான். நீங்க மிஸ்டர் காங்டே இல்லையேன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் மிஸ்டர் காங்டே இல்ல. அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அவங்களை மீட் பண்றதுக்காக தான் இப்ப போயிருக்காரு. நான் இந்த இடத்துக்கு இப்ப வந்ததுக்கான காரணம் அவருக்கு பதிலா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான். சின்யாங்கோட கசினும் திருத்தின்னு முடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நம்ம எதிர்பார்க்காத மாதிரி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹரிக்கு தூங்கி எழுந்திருக்கும் போதே காங்டே கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. அதுவும் அவன் கால் பண்ணி இருக்கிறதுனால அவங்களுடைய போனுக்கு மேல ஒரு டைனோசர் பறக்கிற மாதிரி அது மேல அப்படியே ஹார்ட் இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. கால் அட்டன் பண்ணதுமே அவன் தான் பேச ஆரம்பிக்கிறான். ஹரி நேத்து நைட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எந்த அளவுக்குன்னா நான் நைட்டு சரியா தூங்கவே இல்லை. ஃபுல்லா உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தான்னு சொல்றான். இப்ப கூட ஒன்னு பாக்கலான்னு தோணுச்சு. அதனால ரெடியாகி உன் வீட்டுக்கு வெளியே தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹரிக்கு உடனே ஷாக்கு தான். நீங்க சொல்லாம திடீர்னு என்னோட வீட்டுக்குலாம் எதுக்கு வரீங்க? எதுக்காக சொல்றேன்னா நான் இப்பதான் எழுந்திருச்சேன். ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பதிலுக்கு நம்ம காங்டேவும் ஒன்னும் அவசரம் இல்லை, நீ வர்ற வரைக்கும் நான் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு போன் பேசி முடிச்சுட்டு அவன் கண்ணாடி பார்த்து ஹேர் ஸ்டைலாம் சரி பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹரி வேக வேகமா போய் இப்பதான் பிரஷ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஜின்யாங்க காட்டுறாங்க. அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு. செசாங் தான் அவங்களுக்காக சூப்லாம் வாங்கிட்டு வந்து தந்து இதை குடி, உனக்கு உடனே உடம்பு சரியாயிடும்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்துல அது ரொம்ப சூடா இருக்கு, அந்த விஷயம் தெரியாம அது வாயில பட்டு எரியுதுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அந்த சூப்பு கொஞ்சம் அமைதியா உட்காந்து குடிக்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயே தனியா அதெல்லாம் ரெடி பண்றியா, அவனோட குக்கிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி செசாங்க பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜின்யாங், நீ இதுக்கு என்ன பாராட்டணும்ல எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஏன்னா ஒர்க் பண்றதே குக்கிங் அப்புறம் ஃபுட் பேஸ்டு கம்பெனி தானே. என்னோட ஒர்க் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால என்னால வேகமாவே இந்த மாதிரி ஃபுட்லாம் ரெடி பண்ண முடியுதுன்னு சொல்றான். ரெண்டு பேருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜின்யாங் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. மிஸ்டர் காங்டே நேத்து ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்காருன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதுவும் ரெஸ்டாரண்ட்ல அவர் மீட் பண்ண வேண்டிய அந்த பொண்ணு என்னோட கசின் தான் தெரியுமா. இந்த விஷயத்தை கேட்டதுமே செசாங் நேத்து என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை ஜின்யாங் கிட்ட சொல்லலாம்னு போறான். நேத்து அந்த பிளைண்ட் டேட்டுக்கு காங்டே போகவே இல்லை, அவருக்கு பதிலாக இவன் தானே போயிருந்தான். இதை பத்தி அவன் பேசலான்னு ஆரம்பிக்கும் போது நம்ம ஜின்யாங்க, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு, அதை மறந்துட்டு நான் அவங்ககிட்ட உட்காந்து கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கேன், சரி நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓடிடுறாங்க. செசாங் ஒரே குழப்பமா இருக்கு. நேத்து என்ன நடந்ததுன்னு இவகிட்ட சொல்லிடலான்னு பார்த்து அதுக்குள்ள இங்க இருந்து ஓடிட்டா. இந்த விஷயத்தால எந்த பிரச்சனையும் வராம இருந்தா அதுவே நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம காங்டேவை காட்டுறாங்க. ஹரி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். நம்ம ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நான் ஒரு பிசினஸ் ட்ரிப்காக வெளியே வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வர வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் யோசிச்சேன் நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒன்னா பிரேக்ஃபாஸ்ட் இங்க உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு. அப்படின்னு ஷர்ட்லாம் முடிச்சுட்டு அவனே குக்கிங் பண்றதுக்காக போறான். இவன் பண்றதெல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு நம்ம ஹரியும், நீங்க உள்ள போய் சமைக்க போறீங்களான்னு கேட்க, ஆமா இதுல என்ன டவுட், எனக்கு குக்கிங் நல்லாவே வரும், உனக்காக ஏதாவது ஸ்பெஷலா ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உள்ள போனவன் ஒரு செஃப் எப்படி சமைப்பாங்களோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில ஹரிக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் அவங்களுக்கு ரெடி பண்ணி தரான். அதை அவங்க சாப்பிடலான்னு போகும்போது கையில வச்சிருந்த ஸ்பூன் வேற கீழே விழுந்துருதா, அதையும் அவங்களை எடுக்க விட மாட்டான். அதாவது அவங்களை ஒரு சின்ன வேலை கூட பண்ண விடாம இவனே போய் அவங்களுக்காக எடுத்து தரான். அப்பதான் காங்டேவோட கண்ணில் ஒரு விஷயமே மாட்டுது. அது என்னன்னா, மார்னிங் பதட்டத்துல ரெடியாகி நம்ம ஹரி ஓடி வரும்போது காலில் ரெண்டு வேற வேற ஷூஸ் எடுத்து மாட்டிட்டு வந்திருக்காங்க. இதை ஹரிகிட்டையும் சொல்றாங்க. செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கும் ஷாக்கு. இல்லையே கரெக்டான ஷூஸ் தானே எடுத்து போட்டுட்டு வந்தேன், அது எப்படி மாறி இருக்கும்னு அவங்களுக்கே டவுட்டா இருக்கு. காங்டேவும் சிரிச்சுக்கிட்டு, எதனால நீ இப்படி பண்ணிருக்கன்றது எனக்கு புரியுது, என்ன மீட் பண்றதுக்காக நீ பரபரப்பா ரெடியாகி வந்ததுல இதெல்லாம் மிஸ் பண்ணிருக்க, அவ்வளவுதான். இப்பதான் நான் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சேன், உன்னோட இயரிங்ஸ் கூட சேமா இல்ல, அதையும் இதே மாதிரி மாத்தி தான் போட்டு வந்திருக்க. ஹரியா அவங்களோட காதல மறைச்சிட்டு கத்திட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? நான் எப்பவும் இந்த விஷயத்துல எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணதில்லை. நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த விஷயத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தான் இருப்பேன். இவ்வளவு நேரம் அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டே இருந்த நம்ம காங்கிட்டே, சரி நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, நீ வேற வேற இயரிங்ஸை மாத்தி போட்டு வந்திருக்கான்னு மட்டும் தான் நான் சொன்னேன், ஆனா அது நல்லா இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, உனக்கு இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி அவங்களை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஹரி அவங்களோட பேச மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேருமே இங்க இருந்து வெளியே போகும்போது ஹரி இவங்கிட்ட சொல்றாங்க, இப்போ இங்க இருந்து நானே டைரக்ட் ஆஃபீஸ்க்கு போயிடலான்னு தோணுது, இங்க பக்கத்துலயே தான் பஸ் ஸ்டாப் இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சீக்கிரமே அங்க ரீச் ஆகிடுவேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கார்ல ஒன்னா போய் ஆஃபீஸ்ல இறங்குறது யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகும் நம்ம ஹரி யோசிக்கிறாங்க. கடைசியா இங்க இருந்து போகும்போது நம்ம ஹரி காங்கிட்டே திரும்ப நின்றுட்டு இருக்காங்க. அவனை கிஸ் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹரி எப்பவும் போல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒரு டிஷ் ரெடி பண்ற மாதிரி ஆட்லாம் எடுத்தாங்கல்ல, அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவங்க கையில அந்த சில்லி சாஸ் பட் இருக்கும்ல, அந்த சீனை கட் பண்ணாம அதை அப்படியே போட்டதுனால தான் இப்போ இது இந்த அளவுக்கு வைரலா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம காங்கிட்டே கிட்ட இந்த ஒர்க்லாம் பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு செசாங்கும் சொல்றான், நேத்து நைட் நீங்க ஹரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு தெரியும், ஆனா என்ன நடந்தது என்ன பேசுனீங்கன்றது தெளிவா சொல்லவே இல்லையான்னு கேட்கறான். காங்கிட்டேவனை முறைச்சு பார்த்துட்டு, நீ ஜின்யாங்க டேட் பண்ணும்போது அந்த விஷயத்துல என்கிட்ட சொன்னியா? சொல்லாம சீக்கிரட்டா தானே வச்சிருந்தேன், நானும் அதே மாதிரி அவங்ககிட்ட அப்புறம் சொல்றேன் இந்த விஷயத்தை பத்திலாம். கடைசியா செசாங் அங்க இருந்து போகும்போது நம்ம காங்கிட்டே அவங்ககிட்ட ஒன்னு சொல்றான், பொண்ணுங்களும் யூஸ் பண்ற மாதிரி ஹீல்ஸ் ஒன்று எனக்கு வேணும், அது என்ன நம்பர் அப்படின்றது கூட நான் அவங்ககிட்ட கரெக்டா சொல்றேன். செசாங்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுறான். ஆமா உங்களுக்கு எதுக்கு ஹீல்ஸ்னு கேட்க, நான் ஒன்னும் எனக்கு கேட்கல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரலான்னு யோசிச்சேன், அதனால தான் சொல்றான். இவன் அப்படி பேசுறதெல்லாம் வச்சு செசாங்கும் புரியுது இவனும் ஹரியும் இப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹரி நிம்மதியா உட்காந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களை தேடி ஒரு பார்சல் வருது. இது அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் உங்களுக்காக சென்ட் பண்ணிருக்காருன்னு சொல்ல, இதை காதுல வாங்கிட்டு மொத்த டீமும் எழுந்து நம்ம ஹரி கிட்ட தான் வருது கேள்வி கேட்கறதுக்காக. ஹரி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, இந்த விஷயத்தை பத்தி நீ இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வந்திருக்கிற அந்த கிஃப்ட் இவங்க எல்லாருமே ஓபன் பண்ணி பார்த்துட்டு, உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்காக ஷூஸ் வாங்கி அனுப்பியிருக்காரு, இதுல இருந்தே தெரியுது அவர் உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு. நீங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்ததுல இருந்து உங்களோட ஷூஸை மாத்தி போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு கடைசியா உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் யாரு இப்பவே எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹரிக்கு திடீர்னு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கூட வர மாட்டுது. அப்புறம் தான் அவங்களோட ஃப்ரெண்டு ஜின்யாங்கோட ஞாபகம் வருது. உடனே சொல்லி சமாளிச்சிடுறாங்க, இது கண்டிப்பா எனக்கு வந்தது இல்ல, என்னோட ஃப்ரெண்டு ஜின்யாங்க்கு தான் இந்த பார்சல் வந்திருக்கும், அதை மாத்தி எடுத்துட்டு வந்து இங்க தந்துட்டு போறாங்க, என்னோட ஃப்ரெண்டு தான் ஒரு பையனை டேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அப்படியே டாபிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.